அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை நாம் இப்பொழுது தெரிய இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிற பொழுது அஸ்மா என்ற ஒரு பேரில் ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றிலே எழுதியிருப்பார்கள். அஸ்மா என்ற பெயரில் 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகா ஆயிஷா நாயினுடைய மூத்த சகோதரி. 2வது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மனைவி. அவங்க கடைசியா ஒரு மனைவி முடிச்சாங்க. அவங்க பேரும் அஸ்மா தான். அவங்க பேரு அஸ்மா பின்த் உமைஸ் பேரு. இவங்க அஸ்மா பின்த் அபூபக்கர்லாவுடைய மகா. இன்னைக்கு பெண்களுக்கு அஸ்மா அஸ்மா அஸ்மான்னு எத்தனையோ பொம்பளைங்களுக்கு அஸ்மான் பேர் வைக்கிறோம் இல்லவா? இந்த பெண்மணியுடைய பேரை தான் இன்னைக்கு எல்லா பேர்களுக்கும் என்ன செய்யறாங்க? அஸ்மான் பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு பொம்பளைங்களுக்கு பெரும்பாலும் பாருங்க, ஆண்களுக்கு அரசியல் மோகம் அதிகமா இருக்கும், பொம்பளைங்களுக்கு ஆன்மீக மோகம் அதிகமா இருக்கும். இந்துக்களை பாருங்க அதிகமா கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்துவர் பாருங்க அதிகமா சர்ச்சுக்கு போவாங்க. அதிகமா அங்க இருக்கிற கூட்டத்தை பாருங்க, ஆம்பளை கூட்டத்தை விட பொம்பளை கூட்டம் தான் நிறைய வரும். நீங்க கோயில்ல போய் பாருங்க, அந்த பக்தர் ஆண் பக்தரை விட பெண் பக்தர் தான் அதிகமா இருக்கு. அதுக்குன்னு சில பொம்பளைங்க போகக்கூடாது என்று உள்ள சபரிமலை மாதிரி போன்ற இடங்கள்ல பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அங்க ஆண்கள் இருக்கும். ஆனா பக்தர்கள் எடுத்துக்கிட்டா இஸ்லாமிய அந்த இடங்கள்லயும் பாருங்க பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். ஆன்மீக தேட்டம்ங்கிறது பெண்கள்கிட்ட அதிகம் ஆண்களை விட. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் அதுல இவங்க கூட, ஆம்பளைங்க கூட பொம்பளைங்க கூடங்களே 100% ஒரே மாதிரி தான். சஹாபாக்களும் பெண் சஹாபிகளும் அதே டேஸ்ட்ல தான் இருந்தாங்க. அதுல இந்த அஸ்மா நாயி ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு முரட்டு பக்தராக இருந்தாங்க. எந்த அளவுக்கு பக்தரா இருந்தாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு பாக்குறேன் ஒரு பெரிய ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவர் ஒரு பெண்ணை அப்படியே கையில சுத்திக்கிட்டே அவர் என்ன செய்யறாரு? ஆன்மீக நடனம் ஆடுறாரு. அந்த அம்மாவும் கண்ணை பொத்திக்கிட்டு கூடயே இதுல எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ செய்திகள். ஆன்மீகம் என்பதே ஒரு துறவரம். பெண்ணை துறந்தவர், மண்ணை துறந்தவர், நகையை துறந்தவர், பணத்தை துறந்தவர், எல்லாத்தையும் துறந்தவர். அவர் பெண்ணை கையோடு தோத்து போட்டுட்டு நடனமே ஆடுறாரு ஸ்டேஜ்ல. ஒரு பெரிய குரு. ஆக ஆன்மீக பேர்ல அசிங்கங்கள் நிறைய நடக்குது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்க காலத்துல உள்ள பெண்மணிகள் எல்லாம் ஆன்மீக ரசனை இருந்தது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கும் பெண்களுக்கும் ஒரு கேப் வச்சுக்கிட்டாங்க. பெண்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு இடைவெளி உண்டு. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணுடைய மடியில படுக்கிறாங்கன்னா ஒண்ணு அந்த பெண் மனைவியா இருப்பாங்க, அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு அக்காவா இருப்பாங்க, அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு மாமியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் முடிக்க கூடாத பெரியம்மா ஸ்தானத்துல மாமிங்கிற உம்மா ஸ்தானம் தானே. இதை தவிர பெண்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு நெருக்கம் இருந்ததாக ஹதீஸ்ல நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் பெருமானார் மீது உசிரையே வச்சிருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு போர்க்களத்துல ஒரு கணவர் கொல்லப்படுறான்னா, விதவியானான முதல்ல அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்ல ஒரு வாட்டச்சாட்டமா ஒரு ஆம்பளைக்கு அடுத்து நம்ம கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் வேண்டான்னு சொன்னா தான் அடுத்து வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் பக்தியாக இருந்தவர். எந்த அளவு பக்தின்னு சொன்னா, முஸ்லிம் ஷரீஃப்ல வரும் ஒரு ஹதீஸ் வரும், அஸ்மா நாய்கிட்ட ரசூலுல்லாஹ் போட்டிருந்த ஒரு ஈரான் நாட்டு ஜுப்பா இருந்தது. ஈரான் நாட்டு ஜுப்பா அது ஒரு காலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பட்டுனால் தயாரிக்கப்படும். இந்த கோட் போடுவாங்கல்ல, கோட் போடும்போது அந்த காலர்லாம் ஜேப் எல்லாம் வெல்வெட்ல இருக்கும், பாத்திருக்கீங்களா? பட்டுல தயார் பண்ணிருப்பாங்க.
இந்த வக்கீல் வாதிட வரப்ப பாருங்க, கோர்ட் எல்லாம் சைடுல புள்ள பார்டர் புள்ள வெல்வெட்ல இருக்கும். அது மாதிரி பட்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு ஜுப்பா, பட்டு ஜுப்பானா புள்ள பட்டு இல்ல, ஜுப்பா வந்து சாதா துணி தான். ஆனா அங்கங்க காலர்கள், அதே மாதிரி ஜேப், இதெல்லாம் பட்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு வெளிநாட்டு ஜுப்பா ரசூல்லாட்டு இருந்து அதை போட்டுட்டு தான் ரசூல்லா ஒரு கெத்தா வருவாங்க பள்ளியாசல். அந்த ஜுப்பா அவங்க காலத்துக்கு பிறகு அஸ்மா நாய்கிட்ட இருந்து, அவங்க வீட்டுல இருந்தது. அதை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அது ஒரு சொல்லுவாங்க, அஸ்மா நாயிடத்திலே ஜுப்பா இருந்தது, ரசூல்லாவுடைய ஒரு ஜுப்பா இருந்தது. அந்த ஜுப்பா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அது அவங்க வீட்டுல இருந்தது. அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, நகன் நவசிலுஹாலில் மர்லா வனஸ்தஷ்மீபிகா, யாராவது உடல்நல குறைவு ஏற்பட்டால், யாருக்காவது நோய் நோக்காடு ஏற்பட்டால் அந்த ஜுப்பாவை கொண்டு வந்து தண்ணியில ஒண்ணு முக்குவாங்க. அந்த முக்கி ரசூலுல்லாவுடைய ஜுப்பா எதுல ஊற வைக்கப்பட்டிருந்ததோ அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்தால் உடனே சிபாவாயிரும், குணம் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு ஜுப்பா யாரு கிட்ட இருந்தது? அஸ்மா நாய் கிட்ட இருந்தது. பாருங்க, ரசூலுல்லாவினுடைய ஆடையை தனக்கு ஒரு தெய்வீக மருத்துவ மருந்தாக பயன்படுத்தி வந்த ஒரு பெண் சஹாபி, ரொம்ப பெரிய வீராங்கனை, இஸ்லாமிய அதாவது வீரர்களை காட்டலாம், வீராங்கனையா காட்டுறது வந்து ரொம்ப வரலாற்றுல தேடிதான் பார்க்கணும். சில பெண் வீராங்கனை வச்சு படமே எடுத்திருக்கான் அந்த காலத்துல. அது மாதிரி இஸ்லாமிய வரலாறுலயே ஒரு அரக்கன் ஒருத்தர் இருந்தான், இஸ்லாமிய ஹிட்லர். ஹிட்லர்னு சொன்னா ஜெர்மனி ஆண்ட ஹிட்லர் தான் நமக்கு தெரியும். இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு ஹிட்லர் ஒருத்தர் இருந்தான். அந்த ஹிட்லர் வந்து 1,00,000 பேர் முஸ்லிம்களை 1,00,000 பேரை நினைச்சிருக்கான், படுகொலை செய்திருக்கான். படுகொலையில சாதனை, எல்லாரும் வந்து சேவையில, சமூக சேவையில, தான தர்மத்துல சாதனை படைச்சான். அவன் கொலை பண்றதுல சாதனை படைச்சிருக்கான். ஒரு சமயம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மக்காவினுடைய கவர்னரா இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களை வர சொன்னான். சபையில வந்து அவங்க வர சொன்னான். வரும்போது இவங்க என்ன செய்யல, போகல. அவனுக்கு பயந்து எல்லாரும் போயிருவாங்க, இல்லைன்னா கொலை பண்ணிடுவான். இவங்க போகல. உடனே என்ன செய்தான்னா, தன்னுடைய செருப்பை கொடுத்து விட்டான். நீ வரலன்னா அந்த செருப்பு தான் பதில் சொல்லணும். அப்படின்னா என்ன, செருப்பால் அடிக்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? சில நேரத்துல நீ வரலன்னா அந்த செருப்பு தான் பேசு அப்படின்னு செருப்பை கொடுத்து விட்டு, அதுக்கு மேல பொறுமையா இருந்தவங்க சொன்னாங்க வந்து, நான் வரலன்னா நீ என்ன செய்வ, செருப்பை கொடுத்துட்டு உன்னால என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. இயற்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. பிற்காலத்துல 2 பேர் வருவான், ஒரு பொய்யன் ஒருத்தன் வருவான், அவன் நானே நபின்னு ஒருத்தன் சொல்லுவான் உன் குடும்பத்துல. அதே மாதிரி இன்னொரு சர்வாதிகாரி வருவான். நாங்க அந்த பொய்யனை பார்த்துட்டோம், ஆனா அந்த சர்வாதிகாரி இப்ப நேரா பாக்குறோம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் 2 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பொய்யனும் வருவான், ஒரு சர்வாதிகாரி வருவான். நான் பொய்யனை பார்த்துட்டேன், இப்ப நேரா உடனே பாக்குறோம். எவ்வளவு தைரியம் தான் அந்த அவன்கிட்ட பேசுவான். அவனை ஏத்து பேசினாலே விட மாட்டான். அவனை வந்து எவ்வளவு மண்டியில குற்ற மாதிரி பேசுறாங்க பாரு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே அவன் கேட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டை ஒண்ணு கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு. தமாஷு பண்ணுவான் ரசூலுல்லாஹ் வந்து நகைச்சுவை உணர்வு. ரசூலுல்லாஹ் நகைச்சுவா இருந்தாலும் கேவலப்படுத்துற மாதிரி நகைச்சுவை பண்ண மாட்டாங்க, காயப்படுத்துற மாதிரி. இன்னைக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக நிறைய கொச்சையான அமைப்புல எல்லாம் பேசுறான் நிறைய பேர், பச்சையா கொச்சையா அப்படி எல்லாம் பேசி காயப்படுத்துற மாதிரி. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறதா இருக்கும், சிந்தனை தூண்டுற மாதிரி. ஒரு சமயம் என்ன செய்தாங்க, இந்த அம்மாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு கிளம்புறாங்க. யார் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருந்தாங்க. ஏன்னா கூட போறதே ஒட்டகமே யாருடைய ஒட்டகம் தான். 2 ஒட்டகம் இருக்குன்னு அந்த 2 ஒட்டகம் அபூபக்கர்லான ஒட்டகத்துலதான் போறாங்க. சாப்பாடு எங்க இருந்து ரெடி ஆகுது பயணத்துக்கு? அவங்க வீட்டுல இருந்து ரெடி ஆகுது. பார்சல் பண்றது யாரு? அவங்க மகதான் பார்சல் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், சாப்பாடு கட்டும்போது இன்னைக்கு நிறைய ரப்பர்லாம் வந்துருச்சு. ரப்பர்லாம் வரதுக்கு அன்னைக்கெல்லாம் கயிறு தானே வச்சுட்டு இருந்தான். அன்னைக்கு தான் ரப்பர்லாம் கட்டுறான், அன்னைக்கெல்லாம் நூல் தானாங்க, கயிறு தானே வச்சுட்டு இருந்தான். அப்ப என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக கயிறு தேடுறாங்க, கயிறு இல்லை. இடுப்புல எல்லாரும் அரண கயிறு கட்டி இருப்போமா இல்லையா? அருணகிரி எல்லாரும் கெட்டிதானங்க இருப்பாங்க. இன்னைக்கு எங்க அருணகிரிங்க எல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு அதுக்கு கேவலமா நினைக்கிறாங்க. அந்த காலத்துல அதுதான் நமக்கு இதாயிருச்சு, ஒரு இதாயிருச்சு. அந்த அருண கயிறை ஒரு கயிறை அறுத்தாங்க. அடுத்து அந்த அருண கயிறை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய
பயணத்துக்காக சாப்பாடை பார்சல் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு பார்சல் கயிறு அந்த அம்மா எங்க இருந்தே எடுக்குது, இடுப்புல கட்டுக்க அரணக்கூடியே என்ன செய்யுது, அந்த அம்மா அறுக்குதுன்னு பாத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் தமாஸ் பண்ணா, ஏம்மா நீ 2 கச்சையுடைய இடுப்பு கயிறுடைய பெண், அந்த தாத்துன்னிதா கை, நீ 2 டபுள் கயிறுடைய பெண்ணுமா, நீ என்ன சொல்றாங்க, ஒரு கயிறு அந்த அம்மா என்ன செய்ய தனக்கு வச்சுக்கிட்டா இல்லையா, நீ 2 இடுப்பு கயிறு உள்ள பெண்ணு நீ அப்படின்னு. அதனால சஹாபா ரசூலுல்லாஹ் அப்படி செல்லமா சொன்னதுனால இவங்க எல்லாரும் தாத்துன் நிதா, இவர் 2 இடுப்பு கயிறுடைய பெண், 2 இடுப்பு கயிறுடைய பெண் சொல்லி தன்னை பெருமையா சொல்லுவாங்க. அவன் சொன்னா, நீ அந்த 2 கயிறுடைய பெண் நீதானா, கேவலமா சொன்னான். அவங்க சொன்னாங்க, நீ கேவலமா சொல்ற அளவுக்குள்ள வார்த்தை இல்லாது, எனக்கு புகழ்ந்து கிடைத்த அவார்டு. நீ 2 கயிறுடைய பெண் நீதானான்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு மோசமான வார்த்தை சொல்ற மாதிரி என்ன பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லி, எனக்கு அது பாராட்டு பத்திரம் பாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது எதுக்குன்னா, சாப்பாடு கட்டுறதுக்கா நான் சொல்லி புகழ்ந்து சொன்ன வார்த்தையை தவிர இகழ்ந்து சொன்ன வார்த்தை இல்லை. நீ ஏதோ இகழ்வான வார்த்தை மாதிரி நக்கலா அந்த வார்த்தையை சொல்றியே அப்படின்னு சொன்னாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பக்தையாக திகழ்ந்த அந்த பெண்மணி இதே கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவருடைய மகனாரே கொலை பண்ணிட்டான். இதே அஸ்மா நாயுடைய மகனை அவன் என்ன செய்யிட்டான், அரசியலுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்யறார், படுகொலை செய்யப்படுறார். இதே மக்கால வச்சு, மக்கால தான் 2 பேருக்கும் சண்டை நடக்குது, ஹரம் ஷரீஃப்ல தான் சண்டையே நடக்குதுங்க. மகனை கொலை பண்ணிடுறார். மகன் கொல்லப்பட்டுட்டா அப்போ அதனுடைய ஒரு தாய்க்கு எவ்வளவு அந்த பிள்ளையினுடைய இது எப்படி இருக்கும், அதிகமா அழுகிறது யாருன்னு அழுவாங்க. கொஞ்சம் அதிகாவது அழுகுனா கூட கொஞ்ச நாள் ஆனா இன்னொரு கல்யாணம் முடிச்சு விடுவாங்க, அப்புறம் மறந்துடும். ஆனா தாய்ங்கிறது அந்த 10 மாசம் அந்த பிள்ளைய சுமந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி இருப்பாங்க அந்த பிள்ளைய. அப்ப அதனால ஒரு தாயினுடைய கண்ணீருங்கிறது அது தாங்கிக் கொள்ள முடியாது. சில பேர் பாருங்க 20-30 வருஷம் ஆனாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அதை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, எனக்கு அப்படி சொல்லிச்சுன்னு அழுவாங்க தெரியுமா. எந்த பொம்பளையாவது 2ஆ கல்யாணம் முடிச்சு பழைய கணவன் நினைச்சு அழுதுட்டு இருக்காளா யாராவது? எந்த பொஞ்சாதியாவது இறந்து 2ஆ கல்யாணம் முடிச்சு அப்படி எனக்கு ஒரு கணவர் இருந்தாரு அப்படி சொல்லி அழுது அவன் யூஸ் பண்ணிடுவாங்க, இன்னும் அந்த பழைய கணவன் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த இது அதனால்தான் 4 மாசம் 10 நாள் இஸ்லாம் சொல்லப்பட்டது. இந்த 4 மாசம் 10 நாள் வரைக்கும் அந்த பாசமே இருக்கு, அப்புறம் மனசு மாறிடும். இதுதான் இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, இதே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மகனார தூக்குல போட்ட பிறகு இவங்களுக்கு 100 வயசு. அந்த நேரத்துல இவங்களுக்கு எத்தனை வயசுங்க, 100 வயசு. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை இவங்களுக்கு சொல்லப்படுது, உங்க மகன் தூக்குல போடப்பட்டாரு. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, ஆண்டவனே என் கையால அப்ப அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆண்டவா என் மகனை கொண்டுட்டானுவ, என் மகனுடைய ஜனாசாவை நான் தான் குளிப்பாட்டணும், நான் தான் கபன் துணி வைக்கணும், நான் தான் நறுமணம் பூசணும், அது வரைக்குமா என் உடலை என்னை மூத்தாக்கிறாது, என்னை அயாத்தா வைங்கன்னா அல்லாட்ட பிரார்த்தனை செய்தாங்க. அது பிறகு கொல்லப்பட்ட பிறகு பாடி ஒப்படைக்கப்பட்டது. பாடி ஒப்படைக்கப்பட்ட பிறகு கண்ணே தெரியாத இவங்க இந்த அஸ்மா நாய்க்கு தான் மகனை குளிப்பாட்டினாங்க. இன்னைக்கு ஜனாசா ஒரு ஆள் விழுந்துட்டா மையத்து குளிப்பாட்டுற ஆளுக்கு சாமத்துல போன் அடிக்கிறானுங்க, வாங்க. ஒரு மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முதல் தகுதி யாருன்னா, இறந்து போனவனா இவருக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு சொத்தை மட்டும் ஆய்வு செய்தான். இவர் என்னெல்லாம் பத்திரம் வச்சிருக்காருன்னு அதை பத்தி தேடுறான் பீரோல்ல. ஆனா அவர் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பயப்படுறான், கபருக்குள்ள இறங்குறதுக்கு பயப்படுறான், நம்ம சீக்கிரம் நம்மளே அடைக்கிடுவாங்களோ அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வசியத் என்ன தெரியுமா, என் ஒப்பாத்துக்கு பிறகு என்னைய குளிப்பாட்டுறது என்னுடைய ரத்த பந்துகள் தான் என்னை குளிப்பாட்டுறாங்க, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் சித்திக் நாயகம் என் பொஞ்சாதி தான் என்னை ஜனாசா குளிப்பாட்டுறதுன்னே வசியத்து பண்ணாங்க. யார? ஏன்னா ஒரு மனுஷன் ஒப்பாத்தான பிறகு குளிப்பாட்டப்படும் பொழுது அதுல 1008 சில ரகசியங்கள் இருக்கிறது. பொஞ்சாதியா இருந்தா பொஞ்சாதிக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, மாப்பிள்ளைட்டு இருந்து, அப்படிதானங்க. அப்ப நாளைக்கு ஒரு சமயம் ஏதாவது ஒரு குறைபாடுகளை கண்டுட்டா அடுத்தவனா இருந்தா வெளியே சொல்லி கேவலப்படுத்திடுவான். வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவன் கடைசி நிலை நாளா பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையாங்க. அதே சமயத்தில் உறவுக்காரங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பம்,
அந்த குடும்ப மானம் அதை என்ன செய்வாங்க, அந்த சுமையை அவங்க தான் சுமக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி இவங்க குளிப்பாட்டினா, இவங்க தான் குளிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு 3 நாள் தான் இருந்தாங்க, அவங்க உபாத்தாயிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு 100 வயசுல வாழ்ந்து அவங்க வார்த்தையை விட்டா உடனே அந்த வார்த்தை அல்லாவுடைய அரிச துளைக்கும். துவா உடனே அல்லாட்ட போய் கேட்க, அந்த துவா கபூல் ஆகும். சொல்லுவாங்க, அஸ்மா நாயி ஒரு காலத்துல நான் ரொம்ப பசி பட்டினில இருந்தேன். மதீனாவுடைய யூதர்களுடைய பகுதியில சூழ எங்களுக்கு ஒரு என்னுடைய கணவர் சுபைர் அலி அல்லானு அவங்களுக்கும் இவ யாருங்க, அஸ்மா நாயி அபூபக்கர் சித்தியானுடைய மூத்த மருமகன்ல ஒரு இடம் தந்தாங்க. சுபைர் அலி அல்லானுடைய இவங்க கணவர் யாரு, இவருடைய கணவர் யாருங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருந்தா என் கணவர் கவர்மெண்டா இருக்காரு, என்னுடைய கணவர் டாக்டரா இருக்காரு அப்படின்னு பெருசா சொல்றோமா இல்லையா? இவருடைய கணவர் சொர்க்கவாசி. சுபைர் சொர்க்கத்தில் இருப்பார், அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார், உமர் சொர்க்கத்தில் இருப்பான்னு சொல்லி ஒரு 10 பேரை ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த லிஸ்ட்ல யார் பேரையும் சொன்னாங்க, சுபைரும் சொர்க்கத்தில் இருப்பார் சொன்னாங்களா இல்லையா? இவருடைய கணவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் சுப செய்தி சொல்லப்பட்ட சொர்க்க மாவீரன் இல்ல, சொர்க்கவாசியினுடைய மனைவி இவங்க. சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் என்ன செய்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், பசி பட்டினில இருந்தேன், நான் குழந்தை உண்டாயிருந்தேன். எந்த அளவு கஷ்டப்பட்டோம் சொன்னா, இன்னைக்கு நம்ம தின்னுகிட்டே இருக்கோம், செமிக்கவே மாட்டேங்குது, தின்னுகிட்டே இருக்கோம், பக்கத்துல ஒரு கூழ் செவனப்பு வேற வச்சுக்கிறோம், தின்னுட்டு குடிச்சிட்டு தின்னுகிட்டே இருப்போம். திங்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. என் பொஞ்சாதி சொல்லுவாங்க, என்னுடைய மக கதீஜாவை நான் குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதர் ஒரு கடை அறுத்தாரு, சுட்டு பொறிச்சிட்டு இருந்த மனம் அவ்வளவு அருமையான மனம். எனக்கு திங்க ஆசையா இருந்தது. நான் என்ன செய்தேன், கேட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிரு. நான் என்ன செய்தேன், விளக்கு தீப்பெட்டி கேட்க போற மாதிரி, விளக்கு எனக்கு எது வேணும், எங்களுக்கு விளக்கு பத்த வைக்கிறக்கா விளக்கு தாங்கன்னு சொல்லி என்ன செய்தேன், கேட்க போனோம். கேட்க போகும்போது அந்த அம்மா என்ன ரொட்டி அங்க பொறிச்சிட்டு இருக்கேன், அம்மாவும் ஒரு துண்டு தருவாங்கன்னு பார்த்தேன், அதையும் அந்த அம்மா செய்யல. நான் என்ன செய்தேன், அதை போய் நேரா பொறிச்சதை பார்த்தோன்னா ஆசை ரொம்ப கூடிட்டு, இங்கேயாவது காத்தத்தான் நோந்தேன். அங்க கறியவே பார்த்துட்டேன் இல்ல, பக்கத்துல போய் எங்க பிரியாணி பார்த்தவொடனே கூட கொஞ்சம் பிரியாணி சிக்கன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே வாய் ஊறும்லங்க, அங்க போய் பார்த்த உடனே கூட கொஞ்சம் ஆசை வந்துச்சு. ஆனாலும் அந்த அம்மா தரல. வெளியே வந்துட்டு ஊதிட்டு அணைச்சிட்டு திரும்ப 2 போய் என்ன செய்த, விளக்க போய் கேட்க போனேன். இப்படி 3 தடவை அணைச்சிட்டு போனேன். 3 தடவை போறதுனால 3 தடவை அந்த அம்மா வந்துச்சு, ஒரு துண்டையாவது தருவேன். அந்த அம்மா தரவே இல்லை. அது வேற கஞ்சனா இருக்கும்போது தெரியுது. சொல்றாங்க, நான் அழுதுட்டேன், இதுக்கு மேல போக முடியுமா ஆண்டவா, எனக்கு இப்படி திங்க ஆசையா இருக்கு, நானும் போய் கேட்காம உள்ளே நுழைஞ்சு பார்த்தேன், அந்த அம்மா தரல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண. அல்லாட்ட செருப்புக்கு வாரம் இருந்தாலும் அல்லாட்ட கேளுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு செருப்புக்கு வாரம் இருந்தாலும் யார்கிட்ட கேளு, உடனே யாரையாவது தட்டி விட்டு அல்லாஹ் ஆள அனுப்பிடுவான். கொஞ்ச நேரம் ஆகல, அங்க இருந்து அவருடைய கணவர் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண, அழுதேன், ஆண்டவனே எனக்கு ஒரு திங்க ஆசை, எனக்கு வயிறு பசி இல்ல, அந்த வீட்டுல போய் இந்த மாதிரி ஒரு தந்திரத்துக்கு அவங்களும் தரல, நீ தான் எனக்கு தரணும்னு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு கறி அடுத்த வீட்டுல இருந்து வந்தது. எப்படி வந்தது தெரியுமா? அல்லாஹ் தஆலா எப்படி வேலை செய்யறான் பாருங்க. அவருடைய கணவர் வெளியூர் போயிட்டு வந்தார், நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு அவர் பஞ்சாயத்தை கேட்டார். ஆமா, ஒரு அரபு பொண்ணு வந்தா, இப்ப விளக்கு இருக்கான்னு விளக்கு கேட்க வந்தான்னு. குடுத்தியா, இது கறி குடுத்தியா? கொடுக்கல, நீ கொடுக்காம நான் அது கறியை சத்தியமா சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அடுத்த காரி சொந்தக்காரியா அல்ல, எப்படி வேலை செய்யறான் பாருங்க. அந்த யூதருடைய உள்ளத்துல எப்படி அந்த கறியை நீ கொடுத்து விடல, இந்த கறியை சத்தியமா நான் திங்க மாட்டேன். அப்ப மரியாதையோடு எவ்வளவு வருது, அளவு நிறைய வருது. என் வாழ்நாளையே அத மாதிரி ஒரு ருசியான ஒரு கறியை நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆக அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் எப்படி இருந்தா அந்த அம்மா. இன்னைக்கு நம்ம வாப்பா யாரு, நம்ம அப்பா யாரு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம பேரர் தெரியும், நம்ம பேர நம்ம பார்க்க போறதே கிடையாது. 4வது தரமுறை யாரா பாப்பா, நாங்க பாக்குறதுக்கு நம்மளே இருக்க மாட்டோம்லாங்க. நம்ம அப்பாவை பார்க்கலாம், நம்ம வாப்பா தெரியும், அப்பாவுக்கு வாப்பா நமக்கு தெரியாது. நம்ம பேர பிள்ளை நமக்கு தெரியாது இல்லங்க, நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய பரம்பரையை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, உலக வரலாறுல சஹாபாக்களுடைய 1,24,000 சஹாபாக்களுடைய வரலாறுலயே 4 தலைமுறையும் ரசூலுல்லாஹ்வை பார்த்த குடும்பம் இந்த குடும்பம் தான். 4 தலைமுறையும் யார கண்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை முதல்ல ஈமான் கொண்டவங்க. இவங்க வாப்பா யாரு, அப்துர் ரஹ்மான்.
அவர் மக்கால இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா இல்லையா? இப்ப வயசா இருக்கும்போது. அப்போ அவங்க அபூபக்கர் சித்திக் வாப்பாவும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் மூத்த மகை அஸ்மா இவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, அப்துல்லா இப்னு சுபைர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை பண்ணாங்க. இந்த புள்ளதான் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில, இந்த புள்ளைய அபூபக்கர் சித்திக் தனக்கு பேரப்புள்ள பிறந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வச்சு அந்த புள்ளைக்கு துவா செய்யுங்க சொன்ன உடனே வாயில பேர்த்தம்பளத்தை போட்டு அவங்களை மென்று அந்த புள்ளைக்கு நாக்கால தள்ளி விட்டாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போனவங்களுக்கு நிறைய பேருக்கு புள்ள பிறக்கல. முதல்ல யூதர்கள் சொன்னாங்க, சூனிய வைக்கப்பட்டு விட்டார்கள், யாருக்கும் புள்ள பிறக்கல. முதல்ல கர்ப்பமானது அஸ்மா நாயகி தான் கர்ப்பமானாங்க. அந்த கர்ப்பமான பிறகு இந்த அப்துல்லா இப்னு சுபைர் பிறந்த பிறகு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போன அந்த மக்கத்து முஹாஜிரீன்கள்ல, அந்த நாடு துறந்து சென்ற சஹாபாக்கள்ல பிறந்த முதல் குழந்தை இந்த அப்துல்லா இப்னு சுபைர் தான். ரசூலுல்லாஹ் வந்து மென்று கொடுத்தாங்கல்ல, அப்போ அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க சின்ன பிள்ளையில. ஆக 4 தலைமுறையும் சஹாபியா இருந்த வரலாறு இந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நல்லவரே காண்பதே நன்று, நாயகத்தை காண்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படி ஒரு பாக்கியத்தை, லக்கியான குடும்பம் இந்த குடும்பம், சாதாரணமான குடும்பம் இல்ல, பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஒரு நோய் வருதுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு நல்ல டாக்டர் கிடைக்கணும். அது நமக்கு நசீபு வேணும். எவன் எல்லாமே கொண்டு போய் அவன் நம்மளை நாசமாக்கி விட்டுருவான். சில நேரத்துல மேல பார்த்து ஒரு செய்தி நடமாடிட்டு இருக்கு. ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்னா, சுகப்பிரசவம் பொஞ்சாதிக்கு நானே பாக்குறேன்னு சொல்லி தாயையும் கொண்டு போட்டான், புள்ளையும் கொண்டு போட்டான். என்ன பண்ணிவிட்டா, நானே புள்ள பெறேன், டாக்டர் 50,000 கொடுக்குறான், 2 லட்சம் கொடுக்குறான், எனக்கு சுகப்பிரசவம் பார்க்க தெரியும். அந்த காலத்துல எல்லாரும் நர்சுகள் தானே வீட்டுல வந்து பேறுகாலம் பார்த்தாங்க. 30 வருஷத்துக்கு முந்தி என் பொஞ்சாதிக்கு நான் 2 பிரசவம் அப்படித்தான் பார்த்திருக்கேன், 3ஆவது பிரசவம் அப்படித்தான் பார்க்க போறேன்னு புள்ள ஏற்கனவே செத்து போயிருக்கு. உள்ள வச்சே இன்னும் கூட ஒருத்தன் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் ஒருத்தன், அவனுக்கு தானே இந்த மாதிரி குறுக்கு சிந்தனை எல்லாம் வரும். எதுக்கு எது யார் பார்க்கணுமோ அதுதாங்க பார்க்கணும். மருத்துவம் பண்ணணும். எல்லாத்தையும் நானே பார்ப்பேன்னா பாருங்க, கடைசியில அந்த பிள்ளையும் செத்து போயிடுச்சு, பொஞ்சாதியும் செத்து போயிட்டான். இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருவான். அந்த உயிர் அநியாயமா போயிட்டலாங்க அந்த பச்சை பிள்ளையும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி யார் எதுக்கு இது பார்க்கணும், அதுக்குதான் பார்க்கணும். நல்ல டாக்டர் முதல்ல கிடைக்கணும், அதுதான் நல்ல மருந்து கிடைக்கணும். அது நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பாக்கியம். ஒரு நாள் இவங்களுக்கு கழுத்துல ஒரு கட்டி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, நீங்க ஒரு டாக்டர் கூட ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு ஆண் தான் பிரசவம் பாக்குறான் நேரத்துல ஆபரேஷன் இருந்தா பக்கத்துல தான் நிக்கிறான். அவன் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை பார்க்காம அப்படியே ஆபரேஷன் பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல அவன் தன்னுடைய இதெல்லாம் மறந்து தான் ஒரு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய கடவுள்னால் அழைக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்படிதான் அவன் நினைச்சு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவன் நம்மளை அனுப்பியிருக்கான், நம்ம தான் நினைச்சு அந்த பிள்ளையை காப்பாத்தணுங்கிற ஒரு பிரதிநிதியா நினைக்கிறத தவிர அவன் செக்ஸ் மூமெண்ட்ல நிப்பான். அந்த இடத்துல நிப்பானா? அவன் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த கழுத்துல போய் கை வைக்கல. ஆனா ஒரு கட்டிய ஒரு டாக்டர் கை வைப்பார். ரசூலுல்லாஹ் அப்பவும் கூட ஒரு துணியை மேல போட்டு, ஒரு துண்டை மேல போட்டு, அந்த துண்டுக்கு மேல அந்த கட்டிக்கு மேல ரசூலுல்லாஹ் கை வச்சு துவா செய்தாங்களாம். அது அந்த கட்டை அப்படி மருந்து சாப்பிட்டு மருந்துலதான் அது அமுங்கும், அல்லது நல்ல சலை வச்சு சலை வெளியே வரும். அப்படி 2 தடவை நடக்கும். மருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை தருவாங்க, அதுல ஒண்ணு அமுங்கும் அல்லது சலை வச்சு ரெண்டா வெளியே போகும், இல்ல காயும். அதுக்கு பிறகு அப்படியே அமுங்கி விட்டது. ஒரு நாளும் எனக்கு அதுக்கு பிறகு கட்டி வந்து எந்த கட்டியும் உடம்புல வந்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அஸ்மா நாய். அப்படிப்பட்ட பெருமானாருடைய ஒரு பாக்கியமான ஒரு பெண்மணி. ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் எங்க வீட்டை ரசூலுல்லாஹ் கிராஸ் பண்ணி போனாங்க. போகும்போது நான் என்னுடைய பொருட்களை அளந்து கொண்டு இருப்பதை பார்த்தாங்க. சொன்னாங்க, அஸ்மா வீட்டுல இருந்து நீ எந்த பொருளையும் அளந்து கொடுக்காதே, அள்ளி கொடு. அளந்து கொடுக்காதே, அள்ளி கொடு. அல்லாஹ் உனக்கு அள்ளி தருவான். அளந்து கொடுத்தால் அளந்தே கிடைக்கும். என்ன சொன்னாங்க, அஸ்மா எதை கொடுத்தாலும் என்னது, இன்னைக்கு ஒரு பிரியாணி கடையில பிரியாணி கூட அரை கிலோ அளந்து கொடுப்பான். நீ இதே நம்ம வீட்டுல வச்சு ஒரு ஆளுக்கு சோறாக்கி கொடுக்குறாங்க, அளந்து கொடுக்க கூடாதுங்க, அது இரணத்தை அளக்க கூடாதும்பாங்க. நம்ம என்ன செய்யணும், ஒரு தட்டையில அல்லனா போடுங்க, ஒரு தட்டையில அதுல இருந்து நான் எங்கேயாவது நம்ம வீட்டுல சாப்பாடு வைக்கிறாந்தா நான் வெயிட் மிஷின்ல போட்டு நினைச்சு 1/2 கிலோ பிரியாணி 3/4 கிலோ பிரியாணி அளக்க மாட்டேன். ஒரு தட்டையில எடு, ஒரு ஆளுக்கு ஒரு தட்டை. அது ஒரு கணக்கு தெரிவிக்காது, அளக்குறதுங்க. அளக்காத, அல்லாஹ் உனக்கு அளந்து தந்துருவான். அதுக்கு பிறகு என் வீட்டுல இருந்து எது வெளியே போனாலும் சரி, எது உள்ள வந்தாலும் நான் அளக்கிறதே கிடையாது. அதனால் எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது தெரியுமா, நான் என்ன அளக்காம கொடுத்தாலும் நல்லா எனக்கு அள்ளியல் கொடுத்தது எனக்கு திரும்ப வந்துடும். நான் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணா எனக்கு 1 லட்ச ரூபாய் திரும்ப அல்ல எனக்கு தந்துருவான். இன்னைக்கு பாருங்க, நுள்ளி கொடுக்குறான், அவனுக்கு நுள்ளியே தான் கிடைக்கும். அவன் வியாபாரம் அவனுக்கு பறக்கத்தே இருக்கிறது இல்ல. நீங்க அள்ளி கொடுத்து பாருங்க, அளக்காம உங்களுக்கு வர்றதெல்லாம் அளவில்லாம கிடைக்கும். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அளவில்லாமல் கணக்கில்லாமல் எண்ணம் அளிப்போங்கிறான்.
மனுஷன் கணக்கு பார்ப்பான். சில்லற தாங்க, 50 பைசா தாங்க, 1 ரூபா தாங்கன்னு கணக்கு பார்ப்பான். நீ வச்சுக்கப்பா, அல்ல பரகத் ஜீவன் கொடுத்து பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் வந்து நிறைய பயன்பாடுகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேருகளை மட்டும் வைக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க அஸ்மான் பேர் வச்சு பாருங்க, கொஞ்சமா ஒரு 10% அந்த புத்தி நமக்கு வந்துடும். நல்லவர்கள் பேர் வைக்கும் போது அந்த வாடை எப்படியாவது வந்துருங்க. அது நாம் சொன்னதில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது. இங்க கதீஜான்னு பேரு ஏன் நிறைய வைக்கிறாங்க? கதீஜா நாய் மாதிரி வாழ முடியாட்டில் அந்த பேருடைய பரக்கத்தா நம்ம கிடைக்கிறதுதான் நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி அந்த அஸ்மா நாயுடைய பரக்கத்தை அல்லாஹ் நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.